சொல்லுங்க, ஏசு ரொம்ப நல்லவர், இன்னைக்கு அற்புதம் செய்ய போறாருன்னு சொல்லுங்க. ஏசு ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ஏசு ரொம்ப நல்லவர். சொல்ல மாட்டீங்களா எல்லாரும்? யாருக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்க. வேணான்றவங்க சொல்லாதீங்க. எனக்கு என்ன இருக்குது? வேணுன்றவங்க சொல்லுங்க. யாருக்கெல்லாம் எதனா எதிர்பார்த்து வந்தீங்கன்னா பேசுங்க. இல்ல சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போங்க. வேணுன்றவங்க பேசுங்க. எனக்கு இன்னைக்கு நடக்கணும், எதனா ஒண்ணு இங்க நடக்கணும். ஒரு அற்புதம் இன்னைக்கு ராத்திரி நடக்கணும். அது இயேசுவால செய்ய முடியும். ராஜா நம்பவே இல்லை. அவர் அப்படியே தலையை சாத்தி முடியாது, ரொம்ப டயர்டாக போகுது. அதனால ஏதெல்லாம் பாட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறேங்க. இயேசு நாமத்துல உனக்கு ஒரு விடுதலை வரணும்னா உன் வாயில இருக்கிற முதல்ல என்ன பண்ணா அதை தூக்கி வெளில போட்டுடணும். எதை போட்டுடணும்? மண்டையில இருக்கிறது வெளில வரணும்னா நல்லா சத்தமா சொல்லணும். ராஜா பிரதர் சொல்லுங்க, நல்ல சத்தத்தை வயிற்று சொல்லுங்க, சத்தம் போடுங்க பார்க்கலாம். ஏசு எனக்கு அற்புதம் செய்ய போறாருன்னு சொல்லுங்க. ஏசு எனக்கு அற்புதம் செய்ய போறாரு. இன்னைக்கு நான் விடுதலையோட தான் இங்கிருந்து போவேன். தமிழ் செல்வி கண்ணப்ப எங்க போனீங்க? போனோம் எங்க கட்டடிச்சுட்டு எங்க வேற எங்கன்னா போயிட்டீங்களா? சொல்லுங்க. ஏசாமி அற்புதம் வேணா தொடர்ந்து வரணும். இங்க அவர் தான் அற்புதம் செய்ய முடியும். அவரை நீ விட்டுட்டு எங்கேயாவது போயிருந்த எப்படி? அது நல்லா இல்ல. சொல்லுங்க, ஏசு அற்புதம் செய்வாரு. சொல்லுங்க சொல்லுங்க. வெங்கடேஷ் பிரதர் நிஷா எங்க வந்துக்கிறீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துக்கிறாங்க பாருங்க. ஏந்துருங்க ஏந்துருங்க. அவங்கள பாரு, கை நீட்டு சொல்லுங்க, ஏசு உனக்கு அற்புதம் செய்வார் சொல்லுங்க. அவங்கள பாரு சொல்லுங்க. சொல்லுங்க, ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஏசு அற்புதம் செய்ய போறாரு. ஏசு விடுதலை செய்ய போறாரு. உட்காருங்க. பிரேம் அவங்க அப்பா வந்துக்கிறாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். ரேச்சல் பிரேம் அவங்க அப்பா வந்து அப்படியே அவர் ஏந்துக்கு வெக்கப்படுவாரு. நேரம் கையை நீட்டுங்க, அவர் மேல ஒரு நீட்டி சொல்லுங்க, ஏசு உனக்கு அற்புதம் செய்வார். வீட்டுல ஒரு அற்புதம் செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஜோக் அடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறவங்க சிரிங்க. என்ன மத்தவங்க பேசணும், விசுவாசத்துல பேசுறவங்க பேசுங்க. எப்பவுமே நான் கிண்டல் பண்ணி இருக்கிறது இல்லை, இங்க விசுவாசத்தை அறிக்கையிடுறேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்? எல்லா கரங்களை நீட்டி சொல்லுங்க, உங்க வீட்டுல ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்து சொல்லக்கூடாது, நீங்களா சொல்லணும். சொல்லுங்க, ஏசு இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்யட்டும். உங்க மருமகனை வீட்டுக்குள்ள கொண்டு வரட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க மருமகனை வீட்டுக்குள்ள கொண்டு வரட்டும். இன்னொரு மருமகனை ரட்சிக்கட்டும் சொல்லுங்க. இன்னொரு மகனை ரட்சிக்கட்டும். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கத்தர் தரட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த மைக்ல பேட்டரி மாத்தி. அற்புதம் நடக்கட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும். விடுதலை உங்க வீட்டுக்குள்ள உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? பேசி பேசி ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். இல்லையா? ரொம்ப நாள் உட்காந்து அப்படியே கெஞ்சக்கூடாது. நான் இப்ப 2-3 நாளா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ரொம்ப கெஞ்சக்கூடாது. அவரு கெஞ்சனா மிஞ்சறவர் இல்ல, கெஞ்சறது அவருக்கு பிடிக்காது. ரொம்ப கெஞ்சக்கூடாது. அவர்கிட்ட விசுவாசமா சொல்ல, நீங்க செய்வீங்க. எனக்கு இல்லாத உரிமையா? என் உரிமையில உங்களை பார்த்து கேட்கறேன், அந்த உரிமையினால எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இல்லையா? இந்த அருமையான ராத்திரில வந்திருக்கிற எல்லாரும் இயேசு நாமத்துல வாழ்த்துறேன். வெல்கம் டு மார்ச். ஆமென். மார்ச் மாதத்துக்கு வந்திருக்கவங்களே இயேசு நாமத்துல வரவேற்கிறேன். நேற்றுக்கு முந்தானத்து ராத்திரி எல்லாரும் வந்தீங்க. நம்ம ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோம். 2 மணி நேரம் நல்லா ஜெபிச்சு கர்த்தருடைய நாமத்துல ஜெயம் எடுத்திருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட கடந்து வந்தோம். ஆமென். என்ன சொன்னோம்? நம்ம என்ன வாக்குத்தத்தம் சொன்னோம்? அவர்களே என்ன சொல்லுங்க, தேடினவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, எல்லா பயத்திற்கும் பயமே இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில் இருந்த பயத்தை கர்த்தர் நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பார் அந்த மாசத்துல. சொல்லுங்க, பயம் இருந்துச்சுன்னா பக்கத்துல சொல்லுங்க, பயம் இருந்துச்சுன்னா அதை கர்த்தர் நீங்களாக்கிடுவார். அதுக்கு பதில் என்ன தருவாரு? உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், விடுதலையை தருவார். நீங்க தேடுற இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு. நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிற காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எந்த நோக்கத்துக்காக தேடிட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். தமிழ் செல்வி கண்ணப்பன் சார் 2 பேரும் பார்த்து சொல்லுங்க. 2 பேரும் பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நம்ம தேடுற பிள்ளைய கர்த்தர் தருவார். நம்ம பேடுற பிள்ளைய, நம்ம வேண்டிட்டு இருக்கிற பிள்ளைய கடவுள் தருவார். நம்ம பேடுற பிள்ளைய தருவார். ஆமென். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா. நீங்க எதை சொல்றீங்களா? ஏன்னா அதுதான் இன்னைக்கு பேச போறோம் உங்களோடு கூட. திரும்ப என்ன பண்ண, விசுவாசத்தின் ஆமென் அறிக்கை எவ்வளவு முக்கியமா இருக்கிறது என்பதை உங்களோடு கூட இன்றைக்கு தொடர்ந்து பேச கர்த்தர் செய்வாராக. அதுக்கு முன்னால ஒரு 2-3 காரியங்களை சற்று ஞாபகப்படுத்திடுறேன். நாளைக்கு வழக்கமா ஆராதனை இருக்கும். முடிஞ்ச உடனே அதை சொல்லும் பொழுது நீங்க கவனிக்கிறீங்க, நல்லதுதான். நாளையிலிருந்து விசேஷமாய் வாலிபர்களுக்காக, அதாவது இந்த 11 மணி சர்வீஸ 11:30 மணிக்கு மாத்தி இருக்கிறோம். அது யூத் சர்வீஸா, ஃபுல் யூத் சர்வீஸ். ஓகே, அது பைலாங்குவேஜ் சர்வீஸ்ன்றத விட யூத் சர்வீஸா அதை மாத்தி இருக்கிறோம். வாலிபர் மேல இன்னும் கொஞ்சம் நல்லா போக்கஸ் பண்ணி அவளுக்கு நல்லா கற்றுக் கொடுக்க, அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்க அது பாசியா இருக்கட்டும். ஏன்னா 11 மணி நீங்களே யாரும் வரமாட்டீங்க. எல்லாம் 9, 7 மணிக்கு வந்துடுறீங்க, 9 வந்துடுறீங்க. இப்போ 11 என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் சர்வீஸா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படியே இந்த இடத்துல ஜனக்கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும். அப்போ இன்னொரு சர்வீஸ் ஆட் ஆகும். அது எப்பனா 5 மணிக்கு மாறிடும். காலையில 5 மணிக்கு அந்த ஆராதனை பரிதாபமா பார்க்க கூடாது, நல்ல ஆரவாரமா சொல்லணும் நல்லதுன்னு. ஆமென். அதனால என்ன பண்ணும், அப்படி ஒரு தேவை வரும்போது அந்த காரியம் மாறும். சரியா? இப்ப மாத்தல. நாளைக்கு யாரும் 5 மணிக்கு வந்தீங்கன்னா சர்வீஸ் இருக்காது, 7 மணிக்கு தான் ஆராதனை இருக்கும். சரிங்களா? சரி. இப்போ இன்னொரு முக்கியமான காரியம், இந்த நாட்களில
கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா ஜெபிக்கிற சபை ஆமென். ஜெபம் பண்ற மனுஷன் ஜெயமா இருக்கக்கூடிய மனுஷனா இருப்பான். அல்லேலூயா. அதனால வருகிற திங்கட்கிழமையில இருந்து 21 நாட்கள் ஆமென். கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரையில, மார்ச் 28ஆம் தேதி வரையில ஒரு 21 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து நாம 21 நாட்களுக்கு இந்த இடத்துல சரியாய் காலையில 10ல இருந்து 12 மணி வரையில தினந்தோறும், சனிக்கிழமையில கூட சரிங்களா, காலைல 10ல இருந்து 12 மணி வரையில இந்த ஜெபம் இங்க இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒன்று கூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எந்தெந்த காரியத்தை நம்ம ஜெயிக்கணுமோ அதை என்ன பண்ணுவோம், கிளைம் பண்ணுவோம். ஆமென். அதை என்ன பண்ணுவோம், உச்சரிப்போம். அதை தேவ சமூகத்துல கொண்டாடுவோம். கர்த்தர் அந்த காரியங்களை நிச்சயமா இந்த ஆண்டுல இல்ல, இந்த மாதத்துல வாய்க்க பண்ணுவார். தப்பா சொல்றதை திரும்பி திருத்தினோம். இந்த ஆண்டுதான் நான் வந்து செப்டம்பரை பத்தி பேசல, மார்ச் மாதத்திலே கர்த்தர் சில காரியங்களை வாய்க்க பண்ணும். யாரையும் கூட ஆரவாரம் பண்ண போறீங்க, பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஆரவாரம் பண்ணுங்க. உமா மகேஸ்வரின்னு ஒரு சகோதரி வந்து நேர்ந்துச்சு, அதை குறித்து சாட்சி எல்லாம் கொடுக்க சொன்னோம். அதோட அது ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க தான் வருது. அதை என்ன பண்ணுது, அவங்க யாருமே வரல. அவங்க யாருன்னா சந்திச்சு என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் எப்படியா தூக்கிட்டு வாங்க, நாளைக்கு காலையில் என்ன பண்ணுங்க, தூக்கிட்டு வந்து சர்வீஸ்ல உட்கார வைங்க. ஏன்னா இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுவான், ஏதா நீ என்னை பத்தி கடவுளை பத்தி பேசல, இப்ப உன்னை பேச விடாததுக்கு என்ன பண்ணுவான், எதனாவது பண்ணுவேன்னு அட்டாக் பண்ணே இருப்பான். அவனை விடக்கூடாது. நம்ம கூட நின்று அவங்களோடு போராடி என்ன பண்ண, தேவ சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்படி வருகிறவங்க உற்சாகப்படுத்துங்க. 200 அந்த சில்லற பேரை வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு கூட சொல்லி உச்சரிச்சிருக்கிறோம். அவங்களை ஏசாமி எப்படியாவது அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. அதனால இந்த மாதத்துல இது வந்து உலகத்துல பல இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்து நாடுகளிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இந்த ஒரு 40 நாட்கள் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. அது இந்த 40 நாட்கள் என்ன பண்ணுவாங்க, ஏசாமி சிலுவையில மரிச்சதை ரொம்ப தியானிக்கிறது. அப்புறம் அதுக்காக கொஞ்சம் பேர் அழுவாங்க, கொஞ்சம் பேர் தாடி வளர்த்துப்பாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, கறி சாப்பிடாம இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஒருவேளை சாப்பிடுவாங்க, ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க, சிலர் ஒருவேளை சாப்பிடாம இருப்பாங்க. அப்படி நிறைய காரியங்களை செய்வாங்க. அது அவங்களுடைய ஒரு பக்தியின் பேர்ல செய்கிறார்கள். நான் எதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதை உபதேசமாய் கொண்டு வர விரும்பல. ஆனா நாம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாத்தி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். இந்த நாட்கள்ல பரிசுத்தமாய் ஜெபிக்கிற பட்சத்துல கர்த்தர் ஒரு விடுதலையை நம் பட்சத்தை தருவார். அல்லேலூயா. அதனால எனக்கு கூட ரொம்ப ஆசை தான், 40 நாள் தாடி வளர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 40 நாள் என்ன பண்ணலாம், சாப்பிடாம தாடி வளர்த்தா நல்லா இல்ல, வச்சு பார்த்தேன். கொஞ்சம் கோவிட் டைம்ல ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிற ஸ்டைல் இது கூட எடுத்துலாம் நினைச்சா நிறைய பேர் இல்ல சார், அது உங்களுக்கு ட்ரேட் மார்க்ட்டாங்க. அதனால கொஞ்சம் வந்து என்ன பண்றது, சின்னதா கொஞ்சம் வச்சுக்கிறது. மற்றபடி நமக்கு எது செட் ஆகுதோ அதை செய்யலாம். சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நமக்கு எது செட் ஆகுதோ அதை செய்யலாம். ஆமென். உங்களுக்கு பாஸ்டிங் இருக்குது செட் ஆகுதா, நீங்க பாஸ்டிங் இருங்கன்னு சொல்லுங்க. அவங்கள தடை பண்ணாதீங்க. உங்களுக்கு பாஸ்டிங் இருக்கு தடை இருந்தா, கறி சாப்பிட வேணாம்னா நீங்க கறி சாப்பிடாதீங்க. ஆனா ஜெபம் பண்றதை விடாதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம் பண்றத நீங்க கறி சாப்பிடுறீங்களோ தாடி வளர்க்குறீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, ஜெபம் பண்றது முக்கியம். சொல்லுங்க, என்னதுங்க? சுந்தர் வந்து அஜய் கிட்ட சொல்லவே மாட்டான், அதனால அஜய் செய்ய மாட்டான் சுந்தர். அதனால நீ கரெக்டா சொல்லிடு அவங்ககிட்ட, ஜெபம் பண்றத விடக்கூடாது. ஆமா, எங்கேயோ யோசிச்சுக்கிறீங்க நீங்க, இங்க சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லி, நீ ஜெபம் பண்றத விடாத, கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. சரி, நாளைக்கு கூட திருவந்து இருக்குது. அதனால திருவந்தில கலந்து கொள்ள நான் ஜெபத்தோடு வாங்க. 1ஆம் தேதி அதிகாலையில சரியாய் 12 மணில இருந்து 1 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடந்து அநேகர் வந்தீங்க. வியக்க வச்சுட்டீங்க. சரியா, 50-70 பேர் வருவாங்க நினைச்ச இடத்துல 140 பேருக்கு மேல வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தோம். 2 மடங்கு வந்து இருக்கிறீங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சிக்கு ஆதாரமாய் கர்த்தர் காண்பிக்கிறார். வந்தவங்க இன்னைக்கு காலையில காணாம போயிட்டீங்க, எங்கேயோ கொஞ்சம் இன்னைக்கு ராத்திரி காணாம போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் எங்க போயிக்கிறாங்க தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க, இங்க போன அங்க போனன்ட்டு. பரவாயில்ல, நாளைக்கு வரட்டும், ஜெபம் பண்ணுங்க, அவர்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. சரி, இப்போ எபிரேயர் புஸ்தகத்தில் இருந்தால் உங்களோடு கூட தொடர்ந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதே புஸ்தகமா பாஸ்டர்? அதே புஸ்தகம் தான் பேசுறேன். வித்தியாசமான வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த புஸ்தகத்தின் அடிப்படையில அநேக விசேஷமாய் இந்த 11வது அதிகாரம் ஆமென் எதை குறிக்கிறது என்றால், விசுவாசத்தை இன்னும் கூட நாம் எப்படி வளர்த்துக் கொள்கிறது, அநேகருடைய வாழ்க்கையினுடைய உதாரணத்தை கொண்டு எப்படி அவர் விசுவாசத்தை ஜெயித்தார்கள், அந்த விசுவாசம் எப்படி காத்து கொண்டார்கள், அந்த விசுவாசம் எப்படி பலனடைந்தார்கள் என்பதை உங்களோடு கூட விளக்கி காட்டி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட திரும்ப 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏன்னா இப்போ அடுத்த செஷனா அதுல 6வதுல இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். அதனால ஒரு முறை திரும்ப அதை வாசித்து குயிக்கான பண்ணலாம். இன்னைக்கு வாசித்து தியானிக்க வேண்டிய வசனத்துல இருந்து சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு கர்த்தர் சொல்வாராக. வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா தேவனிடத்தில் சேருகிறவர் அவர், நான் தேவனிடத்தில் சேர்றேன் அவர் இருக்கிறாருன்னு சொல்றவன், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுறவங்களுக்கு நிச்சயமாய் பலன் வரும் என்று நம்பிக்கொண்டே இருக்கணும். அதுதான் விசுவாசம் என்று இந்த இடத்துல இந்த வசனத்தை எபிரேய வாக்கியம் சொல்றாரு. சரிங்களா? இப்போ
ஒரு சில உதாரணங்களை ஆரம்பிக்கிறார். திரும்ப சொல்றாரு, நோவா பத்தி பேசுறார். 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே நோவா என்ன பண்றாரு? மழை இல்லாத காலத்துல தன்னுடைய விசுவாசத்தினாலே கடவுள் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றது அப்படியே செய்வார் என்று சொல்லி நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பை பெற்று, பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தாம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, தன்னை சார்ந்த காரியங்களை காப்பாத்துகிறதுக்காக என்ன பண்ண ஒரு பேழையை உண்டாக்கி, அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. அதனாலதான் இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன பண்றோம்? ஆக்கினிருந்து தீர்ப்பு உண்டாக அதுல இருந்து காப்பாற்றப்படும்படிக்கு நோவாவுடைய விசுவாசத்தினாலே நாம் இன்றைக்கு ஜெயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே அடுத்த மனுஷனை சொல்லுகிறார். அடுத்த மனுஷன் யார்? ஆபிரகாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்போது ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் ஒரு நாள் வாக்கிங்க்கு போய் இருக்கிறாரு. வாக்கிங்ல போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு. அங்க கடவுள் எழும்பி பேசுறாருப்பா, நீ வாக்கிங் மாத்திரம் பண்றதுக்கோ இல்ல சும்மா அப்படி வெட்டியா சுத்தி இருக்கிறதுக்கு நான் உன்னை ஏற்படுத்தவில்லை. உன் பேரில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் சொல்லுகிறபடிக்கு நீ எழுந்து புறப்பட்டு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்க வேண்டும் சொன்ன உடனே அந்த மனுஷன் எழுந்து கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருகிறார். அதைதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிலைப்படுத்துகிறார் என்பதை வாசிக்கிறோம். பெறப்போகிற இடத்திற்கு போகும்படிக்கு அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து, சொல்லுங்க கீழ்ப்படிந்து. 10 பேர் சொன்னீங்க, மீதி பேர்லாம் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எதை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ என் தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் கீழ்ப்படுகிற பட்சத்துல எப்படி நடக்கும், யார் செய்வா, இதெல்லாம் எனக்கு அறிகுறி தேவையில்ல. கடவுள் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிந்து நான் செயல்படும் பொழுது என் தரிசனம் நிறைவேறும். கொஞ்சம் பேர் சொல்லவே இல்லை, அவங்களுக்கு நடக்க போறது இல்லை. அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? வாயை தந்து பேசணும். எனக்காக பேச சொல்ல. நல்லா கேட்டுங்க. நீங்க ஆலயத்துக்கு எனக்காக வரல. நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க, நிறைய பேர் கூடும்போது நான் எனக்காக கூப்பிடுறேன். அதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எனக்காக நீங்க வரல, நீங்க லாபத்துக்காக வரல, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வர்றீங்க. இங்க பேச சொல்றது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பேச சொல்றேன். அதில் லீடர்ஸ் எல்லாம் பேசணும். ஏன்னா நீங்க போய் அங்க பிரசங்கம் பண்ணும்போது பேசணும்ல. நீங்க போய் கத்துக்கணும் பேசல, நீங்க வந்து என்ன பார்த்துனீங்களே, தப்பு. பேசுங்க, வாயத்தனு சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் என் பேர்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அது நிறைவேறணும்னா முதலாவது கீழ்ப்படியணும். எழுந்து அது நடக்கும்ன்ற விசுவாசத்தோடு கூட நாம் புறப்பட்டால் அது நடக்கும். அததான் இந்த 8வது வசனத்துல பாக்குறேன். சொல்லுங்க, அததான் இந்த 8வது வசனத்துல பாக்குறேன். கையை வச்சு சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க. இதே ஆபிரகாமின் தேவன், என்னுடைய தேவன், இந்த தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்துவார். கையை வச்சு திரும்ப சொல்லுங்க. இதே ஆபிரகாமின் தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு சந்ததியை தந்தாரோ, எப்படி ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யத்தை தந்தாரோ, எப்படி ஆபிரகாமுடைய பேரை புகழ்ச்சியா வைத்தாரோ, எப்படி ஆபிரகாமை பலத்து ஓங்க பண்ணினாரோ, எப்படி இன்றைக்கு ஆபிரகாமுடைய பேர் விளங்கி கொண்டே இருக்கிறதோ, அப்படியே எனக்கும் செய்ய வல்லவர். நான் கத்துக் கொடுக்கறத நீங்க கத்துட்டு உங்க வீட்டுல செய்யுங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து செய்யுங்க. அதுதான் போதனை. அதுதான் அன்றைக்கு மோசே துவங்கி போதிக்க துவங்கினார். அல்லேலூயா. பாளையத்துல நான் பேசுறது என் ஸ்டைல் பாக்குறதுக்கு நான் எப்படி பேசுறேன்றது இல்ல. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இப்படிதான் சொல்றேன். காலையில எழுந்து, ஆண்டவரே இந்த ஆபிரகாமுக்கு செஞ்ச மாதிரி தானே என்னையும் கூப்பிட்டு இருக்கிறீங்க. நானா ஊழியத்துக்கு வரேன்னு கெஞ்சி இந்த ஊழியக்கார பிள்ளையா இருந்தாலும் அட்மையரே பண்ணல. அதை ஊழியத்தை அட்மையர், நான் ஒரு விஷயத்தை அட்மையர் பண்ணல. பெரிய சிஓ அட்மையர் பண்ணேன், பெரிய பணக்காரனா அதுதான் அட்மையர் பண்ணேன்னு தவிர பெரிய ஊழியக்காரன் ஆகணும்னு அட்மையரே பண்ணல. அட்மையர் தான் ஒரு தரிசனமாவே வைக்கல. ஆனா கடவுள் தான் என்ன பண்ணாரு, இதுல அழைச்சிருக்காருங்க நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்கல்ல, என்ன அவமானப்படுத்துவீங்களா? அப்படிதான் நான் கேட்பேன் அவர்கிட்ட. நான் சொல்லுவேன், அழைச்சிருக்கிறீங்களே என்ன தலை குனிய வைப்பீங்களா? என்னை அழைச்சிருக்கிறீங்களே, சும்மா அந்த எனக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? சும்மாவே நான் சின்னத்தை அடிக்கடி ஒரு ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். 4-5 வருஷத்துல 5 லட்சம்ன்றது ஏன் நானா தோணி சொன்னதா, நீங்க சொன்னதா? 5 லட்சம்ன்றது நானா எனக்கு தோணி ஒரு உணர்வுல ஏதோ விசுவாசத்துல பேசலான்னு பேசினா, இல்ல நீங்க சொன்னதா? அப்ப ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு, நான் சொன்னதுதான் சொல்லிட்டாரு. அப்ப நீங்க சொன்னதுன்னா நீங்க தானே செய்யணும். அப்ப இப்படிதான் நான் கேட்கறது அவர்கிட்ட. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வீட்டை தருவேன், உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தருவேன், இல்ல நீ வந்து ஒரு காரியத்தை செய்வேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நீ சொல்லணும், ஆண்டவரே இந்த ஆபிரகாம் பேச்ச கேட்டு ஆண்டவரே புறப்பட்டு வந்த பொழுது
அவனுக்கு வாய்க்க பண்ணிரல. அப்ப அதை நம்பிதானே ஆண்டவர் ஒவ்வொரு சனிக்கிழமை வரேன், ஒவ்வொரு ஜபத்துக்கு வரேன், ஒவ்வொரு நாள் நான் முழங்கால் பண்ணிட்டு கேட்கிறேன், ஒவ்வொரு நாள் என்னுடைய விசுவாசத்துல அறிக்கைடுறேன். நான் பைக்ல போனாலும் பஸ்ல போனாலும் நான் எப்படி போனாலும் இதையே சொல்லி கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில நீங்க செய்து முடிக்கணும். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நீங்க கேட்கிற பட்சத்துல ஒரு நாள் அது சாட்சியாய் மாறும், உங்க எல்லையில அது நடக்கும். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் வாக்குத்தத்தம் பாருங்க, சொல்லிட்டாரு. போன வாரம் பேசுறேன், கிளம்பிட்டாரு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையிறதுக்கு முன்பாக பரதேசியாய் சுற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பரதேசியா தான் சுத்திட்டு இருக்கிறேன். இன்னும் பெருசா போய் ஒரு பில்டிங்ல உட்காரல, மல்டிபிளா நின்று நம்மள ஆயிரக்கணக்கில் பேசல. ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் என்னை இந்த நாட்கள்ல கொடுத்திருக்கிற அனுபவத்தை வைத்து இன்னும் ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்கிறதற்கு அதை வசதியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு சொன்ன காரியத்திற்கும் நடக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியட் பேர் தான் பரதேசி. சொல்லுங்க, பரதேசினாதீங்க. சொல்லுங்க, சொல்றதுக்கும் நடக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த காலகட்டம் சஞ்சரிப்பின் காலகட்டம், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற காலகட்டம், கேள்வியின் காலகட்டம். ஆனா இந்த காலகட்டத்துல தேவன் யார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, தேவனோடு கூட என்னுடைய உறவை நல்லா ஐக்கியப்படுத்திக் கொள்கிறதற்கு, இன்னும் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்கிறதற்கு நான் கர்த்தரிலே பெருகிக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவன் சஞ்சரித்து பரதேசியா சுத்தல. அதுல என்ன பண்றாரு? ஒரு நாள் போயிட்டு பார்வோன்கிட்ட என்ன பண்ற, மனைவியை மாத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்புறம் இங்க போறாரு, அங்க போறாரு, இங்க இருக்கிறாரு. ஒரு நாள் கடவுளை கூப்பிட்டு சொல்றப்பா, உங்க கூட இருக்கிற லோத்து உங்க சொந்தக்கார பையன் வந்தார் இல்லையா, உன் நீஸ், அவனுக்கு வந்து என்ன பண்ண, நீ அவனை வந்து என்ன பண்ற, நீங்க 2 பேரும் ரொம்ப பெருசா ஆயிட்டீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துக்கு போங்கன்னு என்ன பண்ற, கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, நீ உனக்கு எங்க போனோமோ நீ போ. நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் அவர் சுற்றி திரிந்து நடுவுல என்ன பண்ற, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்கிற நாட்களாய் ஆபிரகாம் பயன்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. இதுல கொஞ்சம் சந்தேகமா வந்துச்சு கொஞ்ச நாள். அப்ப மனைவி வந்து சொல்றாங்க, எனக்கு ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, எப்படியாவது ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து என்ன பண்ணுங்க, அவனை எப்படியாவது என்ன பண்ணுங்க, உங்களுடைய சுதந்திரவாளியா மாத்திரலாம். ஏன்னா என்ன பண்ணலாம், இது நம்ம செய்யணும்னு சொல்லும்போது அதுலயும் என்ன பண்ற, தெரியாம என்ன பண்ற, மாட்டிக்கிறாரு. அப்பவும் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்கிறார். அப்ப கடவுள் திரும்ப அவட்ட சொல்றாரு, எப்பா எனக்கு முன்னால் நடந்து நீ என்ன பண்ணுப்பா, உத்தமனா இரு. கர்த்தர் கத்து கொண்டுட்டே இருக்கார். நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு விளக்குறேன்னா, தெரியாத சிலர் இருக்கிறீங்க, இந்த சரித்திரத்தை தெரியாதவங்க சிலர் நினைச்சுக்கிறோம் கடவுள்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் உடனே செஞ்சிருவாரு. சில காரியங்களை உடனே செஞ்சிருவார். சொல்லுங்க, என்ன பண்ணுவாருங்க? சில காரியங்கள் உடனே நடந்துரும். ஒரு சுகத்தை சில நேரத்தை தந்துருவார். அது எந்தெந்த காலகட்டங்களுக்கு எது உடனே செய்யணும்ட்டு நம்ம கையில இல்ல, கர்த்தர் கையில இருக்கிறது. சில காரியங்களை கர்த்தர் ப்ரொலாங் பண்ணிட்டே இருப்பாரு, இழுத்துட்டே இருப்பாரு. அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம கோவப்படுறோமா, கர்த்தர்கிட்ட எரிச்சல் வருதா, முறுமுறுக்கிறோமா, இல்ல ஆண்டரை விட்டுட்டு ஓடி போயிடுறோமா, பின்வாங்கிறோமான்னு கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா அதுலதான் உன்னை கர்த்தர் பெரிய ஆளா மாத்துறதுக்காக கர்த்தர் இழுத்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இவன் கேட்டது ஒரு பிள்ளை, ஆனா கர்த்தர் இவர் பேர்ல வைத்திருந்த லட்சமான சந்ததிகளை கர்த்தர் ஆபிரகாம் பேர்ல வைத்திருந்தார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் கேட்கறது ஒரே ஒரு சின்ன காரியம். நடக்கல நான் கோச்சிக்கினா கர்த்தர் அதுல வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவேன். சொல்லுங்க. இப்ப நான் அந்த சின்ன காரியம் சொன்னது குசு குசு நீங்களே சொல்லிடுங்க. நீங்களே சொல்லிருக்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றது வெக்கப்படுவோம். அந்த சின்ன காரியம் இதுல, அந்த சின்ன காரியம் நீ என்ன பண்ண, வீடா கேட்டிருப்பேன், இல்லைன்னா எதனா கேட்டிருப்பேன். அதை லைஸா சொல்லு, ஆண்டவரே நான் கேட்கறது சின்ன காரியம் தான், அது நடக்கணும்னு எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் செய்றீங்க, அவனுக்கு செய்றீங்க, உண்மையே தேடாதவங்க எல்லாம் செய்யும் போது எனக்கு எரிச்சல் வருது. ஆனால் இந்த காரியத்துல தான் ஏதோ ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறீங்க. உதாரணமா சொல்லிட்டா, நீங்க ஒரு பிள்ளையை கேட்டிருக்கிறீங்க. பிள்ளைதான் ஒரு உதாரணம், நல்ல உதாரணம் இல்லையா? அந்த பிள்ளைய வந்து உனக்கு பிறக்கலன்னு பக்கத்து வீட்டுக்காரன் இனிமேல் அவன் பூஜை பண்றவனுக்கு நடக்கும், அவனுக்கு நடக்குது, இவனுக்கு நடக்குது. அவனே பயங்கர அக்கிரம குறிக்காரன். ஆனா அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தது. குஷ்டு ராத்திரி வந்து டான்ஸ் ஆட்டினுக்கிறான், இப்படி அப்படியோ வீட்டானு அதே. ஆனா பார்த்தா அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுது, ஒரு பிள்ளைய பெத்துடுது. உனக்கு எரிச்சலா இருக்குது. என்ன அது? நான் போய் முட்டிய போட்டு கேட்கறேன், அண்ணால மாதிரி அழுவுற, எனக்கு ஒரு பிள்ளைய பறக்கலையே அப்படின்னு அவனு கோவமா இருக்கும். ஆனா இனி கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை உனக்கு சொல்றாரு. நீ அவன் பிறந்த புள்ள சாதாரணமா ஒரு பூமியில பிறந்து வளர்ற பிள்ளையா இருக்கும். ஆனா உனக்கு தரப்போற பிள்ளை இந்த உலகத்தையே கலக்கிறதுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா தான் கொஞ்சம் ப்ரொலாங்கி நடந்துட்டே இருக்குது. சொல்லுங்க, இப்ப என்ன நடக்குது? ப்ரொலாங்கி நடந்து இருக்குது. சொல்லுங்க. அதனால நம்ம இழுபறி இருக்குது. அந்த இழுபறி நாட்கள்ல கர்த்தர் யார் என்பதை உனக்கு கற்று தருகிறார். சொல்லுங்க, அந்த இழுபறி நாட்கள்ல
கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ள, தேவன் யார் என்பதை ருசிக்க, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லிக் கொண்டே இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப 10வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் நல்ல கவனிங்க, இதெல்லாம் போன வாரம் உங்களுக்கு விளக்குறேன். தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளே நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப என்ன பண்ணாரு? பரதேசியாய் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நாட்களிலே இதை விட மகிமையான ஒன்றை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், எனக்கு தரப்போற பிள்ளைங்க, எனக்கு தரப்போற சந்ததிகள் ஒரு மகிமையானதா இருக்கும் என்று சொல்லி காத்திருந்தான். அல்லேலூயா. அப்படி காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால்தான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசம் என்பது காத்திருக்கிறது. அல்லேலூயா. அதுவும் எப்படிங்க? பொறுமையா காத்திருக்கிறது. பக்கத்துல யாரும் ஒருத்தர் சொல்லிடுங்க, பொறுமையா காத்திருக்கிறது விசுவாசமாய் இருக்கிறது. சரி, இப்ப 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 11ஆம் வசனம் தான் இன்னைக்கு ராத்திரி உங்களோடு பேசணும் நான் ஏவப்படுறேன். வாசிங்க. விசுவாசத்தினாலே, இப்ப பாருங்க, இந்த அம்மாவை குறிச்சு வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியா. அல்லேலூயா. அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கலாம். 11ஆம் வசனம் தான் இன்னைக்கு பேசலாம். சொல்லுங்க. விசுவாசத்தினாலே சாராலும், சொல்லுங்க, சாராலும். ஏன் அதை சொல்றாருன்னா, அந்த அம்மாவுக்கும் ஆபிரகாம் இருந்த விசுவாசம் அவங்க கிட்டே வந்துடுச்சு. அல்லேலூயா. புருஷன் மாத்திரம் விசுவாசிக்கிறது அல்ல, மனைவியும் அந்த விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுது அந்த குடும்பத்துக்கு உண்டான திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் மாத்திரம் தனியா இல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நம்புவோம், கர்த்தர் பேரிலே விசுவாசமாயிருப்போம், அதே விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்போம், அந்த தரிசனத்தை நிறைவேறுகிற வரை சொல்லிக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அதுதான் ஒரு மனம். அந்த ஒரு மனதினால ஒரு ஜெயம் வரும். அல்லேலூயா. நான் மாத்திரம் சொல்லிட்டு என் மனைவி வீட்டுல இருக்கிறேன், இந்த ஆள் ஒரு லூசு, இவருக்கு என்னத்துக்கு 5 லட்சம் வரப்போகுது, எங்க வரப்போகுது நடக்க போறது கிடையாது. என் தரிசனத்தோடு தான் என் மனைவி இருக்கணும், என் தரிசனத்தோடு தான் என் பிள்ளைங்க இருக்கணும், என் தரிசனத்தோடு தான் இந்த சபை இருந்தால்தான் அந்த ஜெயம் உண்டாகும். எங்க பாஸ்டர் ஒரு லூசுங்க, எப்ப பார்த்தாலும் 5 லட்சம் வரதே 50 பேர் கூட வரதில்ல அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நடக்காது. நல்லா கவனிக்கணும். என்னதுங்க? லூசு பேசினாரா? இன்னைக்கு சொல்லியிருப்பாரு 5 லட்சம் வரும்ட்டு, வர்ற 50ல 4 காணாம போயிட்டா பாப்போம் அப்படின்னா, சாராலும் என்ன பண்ணல? வாக்குத்தத்தம் பண்ணினவ இளையகுமாரும் சங்கரும் என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தம் பண்ணினவ சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனமா என்றைக்கு ஏகோபித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோமோ அன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும். சொல்லுங்க. ஏகோபித்து ஒரே மனமாய் ஒரே தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பட்சத்துல அந்த தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. கத்துக்கணும், அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஆழங்கள் இதுல இருக்குது பாருங்க. சொன்னாரு, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஏன்னா அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பைபிள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சுவாசத்தினாலே வெளிப்பாடோடு கூட எழுதப்பட்ட வார்த்தைகள். இன்னைக்குதான் அதை வச்சுதான் இவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கிராமர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான். இதுல எவ்வளவு வெளிப்பாடு இருக்குது பாருங்க. சாராலும் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. என்ன தெரியுமா? அவரு மாத்திரம் சொல்லினே இல்ல, டெய்லி காலைல எழுந்து மனைவியாக சாராலும் கூட எழுந்து சொல்லிக் கொண்டே இருந்தால் அது அன்றைக்கு ஜெயமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணனா கர்த்தர் ஒரு டீமை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு காரியம் அச்சீவ் பண்ணனா ஒரு டீமா இருந்தாதான் அந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. எங்கே ஒரு மனம் இருக்குதோ அந்த காரியம் தான் ஜெயமாய் மாற முடியும். அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்துல எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்காருக்கு ஒரு பிசினஸ் திட்டம் இருக்குது, அதை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா கூட உட்காரு, நீ உட்கார்ந்து சொல்லணும், என் வீட்டுக்காருடைய தரிசனத்தை கர்த்தர் தந்திருக்க அந்த தரிசனத்தின்படியே எங்க குடும்பத்துக்கு கர்த்தர் இதை செய்ய வல்லவர், நிச்சயமா இதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஆளா கடன் வாங்கி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுச்சு, இப்ப அடுத்த ஒரு புது கதையத்துல வந்து சொல்லுது அப்படின்னாவே சாராலும் இல்லை. அல்லேலூயா. அந்த நகைக்குது. வசனத்துல வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம், ஆமென், ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் கர்த்தர் வராரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு தூதனை போல வராரு. வந்து என்ன பண்றாரு? உட்கார்ந்து பேசுறாரு. ஆதியாகமம் புஸ்தகத்துல வந்து பேசிட்டு
10, 11, 12 வாசிங்க. நேரம் ஓடிச்சானா நீங்க அதெல்லாம் சொன்னாதான் எனக்கு முடியும். அப்பதான் திருப்தியா நான் இங்க இருந்து போக முடியும். அப்பொழுது சொல்லுங்க. அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து இவள் என்ன பண்றாரு அன்றைக்கு ஒரு 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 பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறது போல அன்றைக்கு என்ன பண்றாரு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஒரு நாள் கூடாரத்துல வந்து உட்கார்ந்துட்டு அன்னைக்கு காலகட்டங்கள் எப்படின்னா அவரை திருப்திப்படுத்திக்கு ஒரு பலி செலுத்துறதுக்காக நம்ம நல்லா சமைச்சு வச்சு அவர் கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு திருப்தியான பண்றாரு. அந்த ஆவியானவர் அந்த தூதனானவர் என்ன பண்றாரு இப்ப திருப்தியா சொல்றாரு. என்ன சொல்றாரு கேளுங்களேன். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் ஒரு உற்பவ காலகட்டத்துல நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள். இதெல்லாம் பல முறை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பேசுறாரு. என்ன சொல்றாரு? உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். சாராள் அவனுக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டு நம்ம என்ன பண்றாங்க வெளியில இருந்து கேட்டுக்கிறாங்க. அன்னைக்கு அன்னைய காலகட்டத்தின்படி இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் மாதிரிதான் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தா பெண்கள் என்ன பண்ண முன்னாடி வரமாட்டாங்க. இப்போ அப்படிதான் கொஞ்சம் வந்துட்டாங்க. இப்பெல்லாம் அன்னைக்கு அப்படிதான் விருந்தாடி வந்துக்கிறாரு. அவங்க சமைச்சு மாத்திரம் வச்சிருச்சு. இந்த புருஷன் என்ன பண்றாரு அவருக்கு பரிமாறிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் மனதார ஆசீர்வதிக்கிறாரு. பாருப்பா அடுத்த உற்பவ காலகட்டத்துல அவரு இவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. ஏன்னா வந்தவங்க விருந்தாடியில சாப்பிட்டு போறதுக்கு வரல. இவளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் அனுப்பின ஒரு தூதன். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன ஒரு தூதனை மாதிரி நிக்க வச்சு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த வார்த்தையை நீ பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்கிறதற்கு ஏகோபித்து ஒரு மனமாய் நீங்கள் சொல்லுகிற பட்சத்துல அந்த வார்த்தையின்படியே காரியம் நடக்கும். அல்லேலூயா. அப்படி நின்னு சொல்ல உடனே யாராமா வெளில இருந்து கேக்குது. ஏய் என் வேலை சமைச்சு கொடுத்த நீ எடுத்து பரிமாறின. அவன் சாப்பிட்டு ஒழுங்கா போக வேண்டியதானே. சாப்பிட்டவன் சும்மா உட்காந்து எதையோ சொல்றான். இந்த ஆள உட்காந்து கேடுனுக்குது. அப்படிதான் பாக்குது அது. எல்லாம் வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆபிரகாம் சாராளும் வயது சென்று போய் அதுக்கு முன்னாடி வாசி. மேட்டர் ஒண்ணு முடியலையே. சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால் சாராள் அவளுக்கு பின்புறமாக அதை விட்டிய சாமி. அதான் முக்கியம். அதை விட்டுறக்கூடாது. சாராள் என்ன பண்றா? சாராள் என்ன பண்றா? கூடார வாசல் பின்புறமாக என்று கேட்டுக்கொண்டிருந்தான். இல்லையா நீ வாசி கரெக்டா வாசிங்க. சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து அந்த மேட்டருக்கு வாங்க. சாராள் என்ன பண்றா? உள்ளத்திலே நகைத்து. இப்ப இங்க என்ன வாசிங்க? எபிரேயர் 11 என்ன வாசிங்க? சாராளும் நகைத்தவள் எப்படி மாறுகிறாள்? நல்லா கவனிக்கணும். அதுதான் மெயின். அதுதான் பிடிக்கணும் நம்ம சப்ஜெக்ட் லைன்ல முக்கியமா. நீ இவ்வளவு நாள் வேணா கிண்டல் பண்ணிடலாம். உங்க வீட்டுக்காரன் சொல்லும் போது, இல்ல மனைவி சொல்லும் பொழுதோ, இல்ல உன் புள்ள சொல்லும் பொழுதோ, தரிசனத்தை சொல்லும் பொழுது, இல்ல நான் சொல்லும் பொழுது, சபையை குறித்து சொல்லும் போது நீ ஏளனம் பண்ணி கிண்டல் பண்ணிருந்தீனா அந்த நகைப்பை தூக்கி இந்த கூடாரத்துக்கு வெளியில போட்டுரு. எங்க போட்டுரு? தூக்கணும். நானும் இந்த விசுவாசத்துல இணைந்து கொள்கிறேன். நானும் இந்த விசுவாசத்துல இணைந்து கொள்கிறேன்னு சொல்ற பட்சத்துல கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்றார். அல்லேலூயா. நானும் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ராத்திரி போய் வீட்டுல மனைவி புருஷன் பிள்ளைகளா உட்காந்து நைட்ல ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றவங்களா கை தூக்கி காமிங்க. போய் சொன்னீங்கன்னா தேவதூதன் வீட்டுக்கு வருவார். இன்னைக்கு கை தூக்கு. குடும்ப மனசு எங்க ஐயா அம்மா எல்லாம் ஜெபம் பண்றது இல்லையா? 2 பேரும் ஐயா கீழே படுக்கிறாரு, அம்மா மேல படுக்கிறாங்களா? தப்பு. ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து படுக்கணும். ரைட்டா? கை தூங்க. ஆண்டவரே ஜெபிக்கிற இந்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். வெரி குட். ஜெபிக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இன்னில இருந்து மாறிக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரி சொல்ல போறீங்க, அம்மா கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல நானும் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. புருஷன் மனைவி பார்த்து சொல்லணும், மனைவி புருஷனை பார்த்து சொல்லணும். பிள்ளைங்க வயசு என்ன ஜெபம் நடக்குதா இல்லையா? தேவதா கை தூக்கு செய்யலாம். திரும்பி பாக்குற நீ திரும்பி பார்க்க கூடாது. சொல்லணும். நானும் என்ன பண்ண உட்காந்து சொல்லணும். எப்படி சொன்ன டைட்டஸ் செல்வி உட்காந்து அவங்க அதெல்லாம் நல்லா கொஞ்சம் குழாவர நல்ல ஒரு சிட்டுக்குருவிங்க. அதனால 2 பேரும் உட்காந்து சொல்லணும். சார்மா நம்ம தரிசனத்தின் படி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்ப்பா. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இவ்வளவு நாள் கொஞ்சம் கிண்டல் பண்ணேன், இவ்வளவு நாள் கொஞ்சம் நம்பாம இருந்தேன். ஆனா இப்ப என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. நானும் என்ன பண்ண போறேன்? நம்ம ஒரு மனமா நிக்க போறோம். ஏதோ ஒண்ணு நடந்துக்குது. அம்மா என்ன பண்ணுச்சு? யோ லூசு, சாப்பாடை போட்டுமா எழுந்தமா அந்த ஆள் அனுப்பிச்சிட்டு நீ அத்த வேலையை பாக்குறத விட்டு அவனும் திரும்ப சொல்றான்ட்டு நீ கேட்டு என்ன பண்ற? பைத்திய மாதிரி உட்காந்து கேட்டுனுக்குற. தான் வேலை உனக்கு வேலை இல்லையா? இதே மாதிரி கடவுள் பேசியே இருப்பார், நம்பினே இருக்கிறதா? அம்மா கோவம் வந்துச்சு. திரும்ப அந்த வசந்த வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து கிழவியும் கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். சொல்லுங்க. மனுஷனோ முகந்தரியங்களை பார்க்கிறான், முகத்தினுடைய வெளிப்பாட பார்க்கிறான். பிரான்சிஸ் சிரிச்சுக்கிறாரு, ஜெயக்குமார் சிரிச்சுக்கிறார். ஆனா கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். சொல்லுங்க. கடவுள் என்ன பண்றாரு? ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. சாராமா என்னால உனக்கு பிள்ளைய தரது கொஞ்சம் கஷ்டமா,
நீ என்ன பண்ணல? உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச நீ தப்பா எடுத்துக்கல. அதான் நீ காது பட இன்னைக்கு என்ன பண்ற? கூடாரத்துக்கு வெளியில நின்று கேட்டு கொண்டிருக்கிறாய். நான் எதை உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசணும், அதை என்ன பண்ற? நீ உட்கார்ந்து கேட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது தரிசனத்துல ஒன்றாக இணைந்து விடு. அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? acknowledging the vision. Number 1. விசுவாசம் என்னதுங்க? acknowledging. அல்லேலூயா. அங்கீகரிக்கிறது. எழுதிக் கொள்ளுங்க. விசுவாசம் என்னதுங்க? தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன பண்ணும்? அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, allowing that dream to work in our life. ஆமென். அந்த விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தின் தரிசனம் செயல்படும்படிக்கு நாம் தேவனை அனுமதிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்னதுங்க? அங்கீகரிக்கணும். சொல்லுங்க, முதலாவது என்னதுங்க? அங்கீகரிக்கணும். இரண்டாவது, அனுமதிக்கணும், அலோவ் பண்ணணும். கர்த்தர் செய்யும்படிக்கு என்ன பண்ணும்? மூணாவது, ஒன்றாய் சேர்ந்து அச்சீவ் பண்ணும். சொல்லுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணும்? நம்ம சபையா சேர்ந்து என்ன பண்ணும்? அச்சீவ் பண்ணும். அல்லேலூயா. 5 லட்சம் ஜனங்க வந்தா நான் தலைமையில் தூக்கி நான் மாத்திரம் போவேனா மேல? நீங்க எல்லாம் தான் கொண்டாட போறீங்க. சொல்லுங்க, ஜீவனுக்குள்ள சக்தியே இல்லை. அந்த ரிசப்ஷன் எப்படி மாறணும்னு உனக்கு தரிசனம் இப்பவே வந்துடணும். இந்த சின்னதா நிக்க வச்சுக்கிறது நீங்க என்ன பண்ணும்? ஒரு தரிசனம் மாறிடணும். வாவ், 5 லட்சம் ரிசப்ஷனு எப்படி மாறணும்? கேரசல் இந்த லைவ் குரூப் நடத்துறவங்களா உங்க தரிசனம் எப்படி திரும்ப மாறணும்? போதாது, இங்கேயே ஒரு 10 தலைவர்கள் 20 தலைவர்களை நான் எழுப்பணும். இந்த தரிசனம் அப்படியே மாறி அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள வந்துடணும். யூத் ப்ரோக்ராம் பண்றவங்க அப்படியே தரிசனம் வந்துடணும். மியூசிக் வாசியர்கள் தரிசனம் வந்தது. ஆல்டரே 10 மடங்கு மாறிடும்டா. ஆல்டர் எப்படி மாறிடும்? ஃபுல்லா மியூசிக்க போட்டு நிக்க வச்சு இங்க ஆராதனை பண்ணும்போது எப்படி? அப்ப தரிசனம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்ல இல்ல, இங்க ஆதியாகமத்துல. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் நிலவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? உள்ளத்தை பாக்குறவ இன்றைக்கு நேரடியா உங்ககிட்ட சொல்றாரு, என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னால செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ தரிசனத்தை இணையும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட செயல்பட முடியும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, சாரா confessed. Because she confessed, she conceived. Because she conceived, she celebrated. அல்லேலூயா. இந்த தரிசனத்தை சாரால் ஒற்றுக்கொண்டபடினால, இனி ஏன் தனியா சிரிச்சிருந்த? லைவ் இல்லைன்னா உங்களை எல்லாரையும் பிடிச்சி உளிக்கிடுவேன். லைவ் போறதுனால பாக்குறாங்க நிறைய பேர், என்ன இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுனால பாக்குறாங்க. அதனால தான். எதுக்கு தனியா சிரிச்சுங்கிற? சிரிக்கூடாது. வசனத்தை கவனிக்கணும். வசனத்தை கவனிச்சு எழுதணும். எழுதி போய் வீட்டுல சொல்லணும். உங்க அம்மா கூட உட்காந்து, உன் தம்பியோட உட்காந்து நீங்க பேசணும். அப்பதான் இந்த காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சாரால் ஆமென் என்ன பண்றா? இதை அறிக்கையிட துவங்கினாள். சொல்லுங்க, சாரா என்ன பண்ணா? சொல்லுங்க, அறிக்கையிட துவங்கினாள். அறிக்கிட்டதினாலே கர்ப்பம் தரிக்க துவங்கினாள். சொல்லுங்க, அறிக்கிட்டபடினாலே எந்த வாக்குதத்தை கர்த்தர் சொன்னாரோ அந்த தரிசனத்தை கர்ப்பம் தரிக்க துவங்கினாள். அந்த கர்ப்பம் தரித்தது பிள்ளையாய் வந்தது. அவர்கள் கொண்டாட தொடங்கினார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, அறிக்கையிட்டால் கர்ப்பம் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. அறிக்கையிட்டால் தரிசனத்தை கர்த்தர் கர்ப்பம் தரிக்க செய்வார். சொல்லுங்க, அறிக்கைட்டா, அறிக்கைட்டு கொண்டே இருந்தால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், சரீரம் செத்தாலும் அதற்குள்ள கர்ப்பத்தை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை மாற்றி செய்கிற தேவன். நான் அறிக்கைட்டு கொண்டே இருந்தால் இல்லாத இடத்துல, முடியாத சூழ்நிலையில கர்த்தர் அந்த காரியத்தை எனக்காய் உருவாக்க முடியும். இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயம், நகைத்தால் ஆனா சாராலும் தரிசனத்தில் இணைந்து கொண்டால், அறிக்கையிடுகிறாள், கர்ப்பம் தரிக்கிறாள். சரீரம் செத்து போன சரீரத்துக்குள்ள கர்ப்ப தரிக்க துவங்கி விட்டால். ஏன்னா நகைப்பு போய்விட்டது, அறிக்கை பெருகி கொண்டது. அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், உங்களை பார்த்து சொல்றேன், நகைப்பு போயிடுச்சு, அறிக்கை பெருகிடுச்சுன்னா உன் காரியம் சாதனையா மாறுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டோட ஒப்பு கொடுங்க. நகைப்பை நிறுத்திட்டு. நகைப்பு என்ன தெரியுமா? என்ன ரொம்ப தேடி கேட்கிற, கடவுள் செய்யலையே, இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேனே, இதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறேனே, இப்போ வேற எனக்கு அகேன்ஸ்டா இந்த காரியம் எல்லாம் நடக்குது, இதெல்லாம் நகைப்பு தான் கர்த்தருக்கு முன்பாக. இப்ப இந்த நகைப்பை நிறுத்திட்டு என்ன சொல்லுங்க? இல்ல, எனக்கு வாக்கு பண்ண கர்த்தர் உண்மை உள்ளவர், அவருக்கு செய்ய முடியும், இது எனக்காக அவர் மாற்றி கொடுக்க முடியும், இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியும், இந்த அறியாத வழியில் இருந்து கர்த்தர் எனக்கு வழியை கொண்டு வர முடியும். செவ்வாய்க்கிழமையாமா அந்த வீட்டுல ஜெபம் பண்ணுது இல்லையா? புதன்கிழமையா வியாழக்கிழமை அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா மேல ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் சொன்னது,
உனக்கு 100 கணக்குல ஆளுங்களை வச்சு நீ வேலை வாங்குவீங்கன்ட்டு. அல்லேலூயா. இந்த ஜெயஸ்ரீ அம்மா கிட்ட என்ன சொல்லிக்கிறோம்? கர்த்தர் சொல்லுங்க, உங்களை அப்படியே ஆசீர்வதிங்க. நான் சொன்ன உடனே டக்குன்னு அப்படியே பொறாமையா மாறிட கூடாது, இல்ல சிந்தனையில் வேற எங்கனா போயிடக்கூடாது. டக்குன்னு ஆசீர்வதிக்கணும். நான் சொன்ன உடனே நீங்க ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கணும். உங்ககிட்ட 100 பேருக்கு மேல வேலையில செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தை கர்த்தர் உன்னிலே நிறுவுவார். அல்லேலூயா. இப்போ அதுக்கு வழியே இல்லாம அவங்க போய் அதை சொல்லி முடிச்சுட்டு வந்த உடனே எங்க கடை வச்சாங்களா காலி பண்ணி வந்துட்டாங்க. எங்க ஏரிக்கரையில போய் நம்ம கடையை வச்சு ப்ராசஸ் பண்ணி அங்க போய் டெடிகேட் பண்ணி எல்லாம் வந்து சொன்னோமா, அதோட அங்க ஆளுங்களை காலி பண்ணி திருப்பி வீட்டுக்கு வந்து போட்டு ஒண்ணு இல்லாம ஓட்டியது. ஆனா விசுவாசமாய் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வியாழக்கிழமை போய் பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்துச்சு. ஒரு புது மிஷின் வாங்கிக்கிறாங்க. அல்லேலூயா. மனுஷன் செய்கிறதை காட்டில திறமையா செய்யக்கூடிய அழகான டிசைன் மிஷினை வாங்கியிருக்கிறாங்க. சொன்னா பொறாம போடுவீங்க. அதனால ரேட் எல்லாம் சொல்ல மாட்டேன். விலை உயர்ந்த ஒரு மிஷின் என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்கி இருக்கிறாங்க. அந்த மிஷினை வாங்கிட்டீங்கன்னா இவங்க வேலைப்பாடு உட்கார்ந்து செய்யறத காட்டிலும் அது பட்டு 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 செய்து கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நீ உண்மையாய் நீ அறிக்கையிட்டு கொண்டே இருப்பாய் என்றால் நான் நம்புறேன். ஜெயசீலி அவங்க உட்கார்ந்துன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே என் கால் மெரிக்குது, கஷ்டமாகுது ஆண்டவரே, எனக்கு கால்லாம் வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது ஆண்டவரே, சீக்கிரமா எலக்ட்ரானிக் மிஷின் எல்லாம் வந்துடுச்சு, எனக்கு கர்த்தர் தர வல்லவர், எனக்கு கர்த்தர் தர வல்லவர் சொல்ல 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 அந்த மிஷினை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அல்லேலூயா. தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் உன் வாயில் இருக்கிற வார்த்தையின் அறிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிற பட்சத்துல நகைப்பு மாறி உன் அறிக்கை பெருகும் என்றால் கர்த்தர் வியக்கத்தக்க விதத்துல கர்த்தர் காரியங்களை செய்வார். நான் வெளியில இருக்கிற அற்புதங்கள்லாம் பேசல, இங்க இருக்கிற அற்புதங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் இதே இடத்துல பலத்துவங்கிற கர்த்தர் பெரிய ஆட்களை எழுப்புவார். பிசினஸ் செய்யறதுக்கு பெரிய ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். இதே இடத்துல பலத்துவம் 1ஆம் தேதி இந்த காலையில் அறிக்கையிட்ட இல்லீங்களா, நீ நாடுகிற துறைமுகத்தை அடைய முடியாதபடிக்கு நீ ஒரு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் நாடுகிற துறைமுகத்தை கர்த்தருடைய கொண்டு வந்து நிறுத்துவார். உன் தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் காரியங்கள் மாறும். ஒரு போக்கஸே இல்லாம பைத்தியம் போல சுத்தி நிக்கிறேன் சார், கர்த்தர் நாடுகிற துறைமுகத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். சாரால நீங்க பைத்தியம் மாதிரி உட்கார்ந்து யோசிச்சு இருப்பா, ஒரு பிள்ளையும் பிறக்கல, ஒன்னும் பிறக்கல, வாழ்க்கையில வாழ்ந்து ஒன்னும் பிரச்சனை, இந்த ஆளு இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், ஆஸ்தியுடைய செல்வ சீமாநகரான ஒண்ணுமே இல்லையே. கர்த்தர் சொல்றார், இல்லம்மா நகைப்பை நிறுத்திட்டு அறிக்கை எடு. அல்லேலூயா. எதை நிறுத்த? நகைப்பை நிறுத்தி. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவிசுவாச நிறுத்துங்க, நகைப்பை நிறுத்துங்க, முடியாதுன்னு சொல்றதை நிறுத்துங்க. அதற்கு பதிலாக அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற சந்தேகம், உனக்குள்ள இருக்கிற பயம், உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நகைப்புன்னு சொல்லுது வசனம், சொல்லுது நகைப்பு. அந்த நகைப்பை நிறுத்திட்டு அதை மாத்தி விசுவாச அறிக்கையாய், நீ பார்க்கவே இல்லை, முடியவே முடியாது, இன்றைக்கு அன்னைக்கு ஏத்த விதத்துல எந்த சூழ்நிலை இல்ல, ஆனா நீ அதெல்லாம் மனசுல எடுக்காம அதை மாத்தி கர்த்தர் செய்ய வல்லவர். இல்லாததை இருக்கிறத மாதிரி செய்யற தேவனாச்சே, முடியாததை முடிய வைக்கிற தேவனாச்சே, அவரால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லி நீ சொல்லிக் கொண்டே இரு. அது உனக்குள்ளே அந்த தரிசனமாதிரி துவங்க, அந்த தரிசனம் உருவாக துவங்க. அதை நீ பார்ப்பாய். அந்த தரிசனம் நிறைவேறுகிற காலகட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து நின்று நீ அதை கொண்டாடுகிற காலகட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். அன்றைக்கு சொல்லுவ, என் நகைப்புக்கு பதிலாக கர்த்தர் களி கூறுதல் என் வாழ்க்கையில உண்டாக்கினார் என்று கொண்டாடுவாய். கர்த்தர் அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி கேமராவை பார்த்து நான் பேசும்பொழுது இங்க ஒரு 10-20 பேர் அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு தேசத்துல யாரையோ கர்த்தர் தொட்டு கொண்டே இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் எதையோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். கேமராவை நான் பார்த்து பேசணும், நீங்க அமைதலாக கூடாது. உடனே ஒரு அந்நிய பாஷையை நான் உங்களை திறந்து, கர்த்தாவே இன்றைக்கு ஒரு கட்ட அவருங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்ரீலங்கால ஒரு கட்ட அவருங்க ஆண்டவரே, மலேசியால ஒரு கட்ட அவருங்க ஆண்டவரே, சிங்கப்பூர்ல ஒரு கட்ட அவருங்க ஆண்டவரே, எங்கேயோ இருக்கிற ஒரு நகைப்பை கர்த்தர் நிறுத்தி அதற்கு பதிலாக அவருடைய வாயில வார்த்தையை களி கூறுதலாக கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருங்க. சும்மா சொல்ல, இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கடந்த நாட்கள் எல்லாம் மலேசியா தேசத்திலிருந்து, ஸ்ரீலங்கால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, நியூசிலாந்துல இருந்து அநேக சாட்சிகளை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால இந்த சபையார் கூட இருக்கிற மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ண, ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வார்த்தையை கிரியை செய்ய துவங்க, இந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும், அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீங்க சொல்லிட்டே இருங்க. அவங்க நகைப்பு நிற்கும், அவங்களோட அவிசுவாசம் நிற்கும்.
தேவ வல்லமை அவர்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாராள் நகைத்தாள். கர்த்தர் அதை பார்த்து கஷ்டப்பட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, நகைக்காதமா. ஆபிரகாம் சொல்றாரு, மனைவிட்ட சொல்லுப்பா, நகைக்க வேணான்னு சொல்லு, கிண்டல் பண்ண வேணான்னு சொல்லு. நான் பேசுற தேவன் யார் தெரியுமா? சொல்லுகிறதை செய்கிற தேவன். நான் சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டேன், சொல்லுகிறதை சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. 21 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் எழுந்து நின்னுடலாம். ஆதியாகமம் 21:1. டக்குன்னு வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். பீரியட். என்னதுங்க? கர்த்தர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பக்கத்துல கேளுங்க. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? 18 அதிகாரத்துல பேசினாரு. வீட்டுல போய் வாசிங்க. 19 வாசிங்க, 20 வாசிங்க. நிறைய காரியம் நல்லா நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர். இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாம் விசுவாசம் அறிக்கணும். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே எனக்கு செய்வார். ஏந்துருங்க, போதும். 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. சும்மா வெட்டியா போய் கீழே பேசுவீங்க, போவீங்க, என்ன பண்ணுவீங்க. அதனால இங்க இந்த 10 நிமிஷம் செலவு பண்ணிட்டு போங்க. எல்லாம் எழுந்துருங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, இப்ப கர்த்தர் எனக்கு சொல்லி இருந்தபடியே அப்படியே செய்வார். எப்ப செய்வார்? என் நகைப்பை நிக்கணும், என் விசுவாச அறிக்கையை பெருகணும், அது அந்த தரிசனம் எனக்குள்ள உருவாக துவங்கணும். அதை கர்த்தர் கொண்டாடுகிற நாட்களுக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே, பிரேமா அப்பா, கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார். தமிழ் செல்வி கண்ணப்பன், கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார். வெங்கடேசன், நிஷா, திருமால், நிஷா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருந்தபடியே கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார். அல்லேலூயா. நம்ம பேர் தெரியல, எங்க அவங்க? நம்ம பேர்னா தமிழ் சொல்லி பக்கத்துல இருக்குது. நம்ம பேர்னா கலையரசி. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடியே செய்வார். நான் சொன்னபடியே என்ன வேடிக்கை பாக்குறேன், நீங்களும் கூடவே சொல்லணும். அதுதான் விசுவாசத்தை சொல்லுகிற அறிக்கையா இருக்குது. எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லாம் ஒரு மனமா சொல்லணும். சாராலும் சொல்லுங்க, சாராலும். அப்ப நீங்களும் சொல்ல, நானே எங்க பாஸ்டர் பேசுற மாதிரியே கூடவே பேசுவோம். நாங்க சொல்ற அறிக்கை ஒன்றாய் அறிக்கையிடுவோம். அந்த காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல செய்து முடிப்பார். அடுத்த வாரமே சாட்சியா வாங்க. அடுத்த வாரமே சாட்சியா வாங்க. இங்க அடுத்த வாரமே ஏதோ ஒரு அற்புதம் நடப்பெற்று வாங்க. இங்க ஏன் தேவனால முடியாது? ஒரு வாரத்துல கர்ப்பம் தரிக்க செய்ய முடியாது, வர செய்யுங்க. கௌசல்யா, உனக்குள்ள ஒரு பெரிய ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்குகிறார். கர்த்தர் உனக்குள்ள ஒரு பெரிய ஊழியக்காரனை உருவாக்குறார். அப்படியே செய்வார். சொல்லு, அப்படியே செய்வார், அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். உனக்குள்ள ஒரு பெரிய ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்குறார். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை, வியக்கத்தக்க விதத்தில் அற்புதம். இளையகுமார் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போற இந்த மாசத்துல இல்ல, அவரும் மணி ஆரம்பிக்க போறாங்க. அதனால கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அப்படியே செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே சொல்லுங்க. அந்த கையை வந்து கர்த்தர் பலப்படுத்தி பாக்கெட்ல இருந்து கையை விட்டு எவ்வளவு எடுத்து தராரு கர்த்தருக்குனே தெரியாத அளவு கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அந்த கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். எப்படி தெரியாத அளவு கர்த்தரோட கரத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டே இருப்பார்.